நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் எங்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்ததில் வருத்தம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகின்றோம் என்றும் மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன்ராஜ் பேட்டி. எங்களுக்கு விருப்பப்பட்டியலில் கொடுத்ததுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தமும் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. ரெண்டாவது, 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். பாஜகவை காட்டி கூட்டணி கட்சிகளை பயமுறுத்தி தொகுதிகளை குறைத்து வருகிறது திமுக. அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்களுக்கு எங்களை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டம். பேசவே அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானாரு. அதனால அவர் எங்க அப்பா பத்திலாம் பேசவே கூடாது. அம்மா அவரை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்போ இன்னைக்கு அப்பான்னு சொல்ற ஸ்டாலின் போய் அடிமையா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதனால அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானதை வச்சு அப்பா வளர்த்த பொண்ணை பத்தி பேசக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் உரிய மரியாதை இல்லை என தமிழிசை விமர்சனம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுதந்திரமாக உள்ளதாகவும் பேட்டி. கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து சில தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுனா நீங்க அவங்களுக்கு நியாயம் கொடுக்கல. அங்க உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் நியாயத்தோட தான் இருக்கணும். நான் நீங்க அடிமையா இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி. நீங்க குறைச்சி வாங்க தயாராயிட்டு ஏன் பாஜகவை உள்ள வந்துரும் சொல்றீங்க? நிச்சயமா பாஜக உள்ள வந்துருச்சு. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளை அடையாளம் காண்பதில் இழுபறி. அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். தமிழகத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். திருவாரூரில் தொடங்கும் பரப்புரையை ஏப்ரல் 21ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் நிறைவு செய்ய உள்ளதாக தகவல். ஜி.கே. வாசனை அருகில் வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் பற்றி இபிஎஸ் பேசலாமா? தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர், இது குடும்ப அரசியல் இல்லையா என்றும் இபிஎஸ்க்கு அமைச்சர் சேகர் பாபு சரமாரி கேள்வி. வந்தவர் குமரியானந்தனுடைய மகள், குமரியானந்தன் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்? அதேபோல் மூப்பனார் மகனை இன்னொரு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மூப்பனார் மகன் எந்த பக்கத்திலிருந்து வந்தவர்? இவையெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தையே தன்னுடைய குடும்பமாக நடத்தித்தான் குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு குறித்து பேச தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளை மக்கள் மறந்துவிடவில்லை என்றும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். விமர்சிக்கிறார். சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எல்லளவும் தகுதி இல்லாத ஒரு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள். தூத்துக்குடியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் கூட தனக்கு தெரியாது என்று எடுத்து சொன்னவர் தான் நம்முடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இந்த ஆட்சியிலே பொள்ளாச்சி போல் பாலியல் வன்கொடுமைகள் இல்லை. ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தவரே குட்கா வழக்கில் இந்த ஆட்சியில் யாரும் சிக்கவில்லை. ஆகவே சட்டம் ஒழுங்கை பற்றி பேச எல் முனையளவும் தகுதியில்லாதவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியீடு. சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன், அவினாசியில் எல் முருகன், மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன்,
கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் போட்டியிட உள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதால் அதிருப்தி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 மாவட்ட செயலாளர்கள் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்பதே எனது விருப்பம். ஆனால் வேட்பாளர் தேர்வு என்பது மாநில மற்றும் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் வானதி சீனிவாசன் பேட்டி. அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆறு தொகுதிகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கியதால் அதிருப்திக்குள்ளான அதிமுக தொண்டர்கள் போராட்டம். கூடுதல் சீட் கிடைக்காததற்கு தளவாய் சுந்தரம்தான் காரணம் என கோஷமிட்டு உருவப்படத்தை கிழித்து போராட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிதான் தலைமை. அமித்ஷாவின் கட்டளைக்கு ஏற்பவே என்டிஏ கூட்டணி செயல்படுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். என்டிஏ கூட்டணி என்பது டெல்லியில் அமித்ஷாவுடைய கட்டளைக்கு ஏற்ப அவருடைய வாய் அசைவுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் அதிமுகவிற்கு ஏற்படும். மாநில கட்சிகளை விழுங்குவதுதான் பாஜகவின் செயல்பாடு என்றும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. தமிழகத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த கட்சி என்பதாலேயே தேமுதிகவுக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு. திமுகவில் அங்கீகாரமில்லாத கட்சிக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டதாக இபிஎஸ் நேற்று விமர்சித்திருந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. கொள்கை ரீதியிலான திமுக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீட்டில் திருமாவளவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்பதாலேயே திமுக மீது வேல்முருகன் அவதூறை வாரி வீசுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலாக போட்டியிட்டு அந்த போட்டியின் அடிப்படையில் கூடுதல் இடங்களை பெற்று வருகிறோம். நாங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறதாக நாங்களே சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்று மிக தெளிவாக ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார். ஒரு மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. திமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. தங்கள் கூட்டணியில் ஜனநாயகம் இருப்பதாகவும் என்டிஏ கூட்டணியில் அது இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. நாங்கள் கேட்ட பேச்சுவார்த்தையின் போதும் சரி, பின்னர் நிறைவாக நாங்கள் கையெழுத்திட்ட போதும் சரி, பேச்சுவார்த்தை என்பது மிக இயல்பாக சுமூகமாக இருந்தது. நாங்கள் கேட்ட இடங்களை தான் கொடுத்திருக்கிறார்கள். அங்கே பிஜேபியில் அந்த இடம் இல்லை. செல்வதே டெல்லிக்கு செல்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிறார்கள். அந்த ஜனநாயகத்தின் கதவுகள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஜனநாயகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக மக்களுக்கு நன்கு புலப்படும். அவர்கள் மிக அனுபவம் உள்ளவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், மிக சரியான தீர்ப்பளிப்பார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஊசூடு தொகுதியில் அரிமா தமிழன், நெட்டப்பாக்கத்தில் அமுதவன், உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக திருமாவளவன் கண்டனம். காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்காத காரணத்தாலேயே 3 தொகுதிகளில் விசிக போட்டியிடுவதாகவும் அறிவிப்பு.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கொடுக்கப்படாததால் அதிருப்தி. திமுக கூட்டணியிலிருந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கட்சித் தலைவர் தனி அரசு வெளியேற உள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. மண்ணச்சநல்லூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இபிஎஸ் உடனான சந்திப்புக்கு பின் கட்சியின் தலைவர் பரதன் பேட்டி. ஒரு கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் நின்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில். திமுக ஆட்சியில் வடசென்னையை வாடாத சென்னையாக மாற்றியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என நேற்று இபிஎஸ் விமர்சித்திருந்த நிலையில் சேகர் பாபு விளக்கம். துணை மின் நிலையங்கள் 130/11 கொண்ட துணை மின் நிலையங்கள் என்று எண்ணிலடங்கா திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்து வட சென்னையை இன்றைக்கு வாடாத சென்னையாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். அதற்கு ஒரு சாட்சி வேண்டுமென்றால் நம்முடைய வாட்டர் பேசின் ரோடு என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவிற்கு சென்று பாருங்கள். ஒரே இடத்தில் 700 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 140 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பாக்ஸிங் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், விளையாட்டு மைதானம், ஃபுட்பால் கிரவுண்டு கொண்ட ஒரு அமைப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய மோசடி கட்சி திமுக தான். வாக்குறுதிகளில் 13 விழுக்காடு மட்டுமே நிறைவேற்றப்பட்டது. 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் கூறி மக்களை ஏமாற்றுவதாகவும் அன்புமணி விமர்சனம். டெல்லியில் வரும் 28ஆம் தேதி ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில் கூடுகிறது மத்திய தேர்தல் கமிட்டி கூட்டம். தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். மாமல்லபுரத்தில் தாவேகா சார்பில் நாளை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். ஒருபுறம் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி ஆணையத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மறுபுறம் பட்டியல் வெளியீடு. மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. சென்னை தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். சட்டப்பேரவையில் மதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை ஒரு நாள் விருப்ப மனுக்களை அளிக்கலாம். காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என மதிமுக தலைமை அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பாமக 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்திய சௌமியா, அன்புமணி. தேர்தலில் போட்டியிடுவீர்களா என கேட்டதற்கு சிரித்தபடியே மௌனம் கடைபிடித்த சௌமியா. தஞ்சை ஒரத்த நாட்டில் தாவேகா மகளிர் தின விழாவில் பங்கேற்று நடனமாடிய அரசு பள்ளி ஆசிரியை சஸ்பெண்ட். இணையத்தில் வீடியோ பரவிய நிலையில் பட்டுக்கோட்டை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் நடவடிக்கை. சென்னை மதுரவாயலில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 1,13,00,000 ரூபாய் பணம் பறிமுதல். தனியார் ஏஜென்சி வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டதால் அதிகாரிகள் நடவடிக்கை. தமிழகத்தில் இதுவரை 189 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்க பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல்.
சிவிசில் மூலம் பெறப்பட்ட 1260 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். திருப்பத்தூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மர்ம நபர்கள் நுழைந்து பீரோவை உடைத்து திருட்டு முயற்சி. லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் அப்படியே இருந்த நிலையில் விடைத்தாள் ஆவணங்களை திருட முயன்றார்களா என போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,09,360 விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,670 விற்கப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலையில் முன்னேற்றம். காய்ச்சல் காரணமாக கடந்த 24ஆம் தேதி கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியாவுக்கு தொடர் சிகிச்சை. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது நயாரா பெட்ரோல் நிறுவனம். பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் உயர்த்தப்பட்டதாக தகவல். பீகார் தலைநகர் பாட்னா ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் எச்சில் துப்ப முயன்ற முதியவர் வந்தே பாரத் ரயில் மோதி பரிதாப பலி. சமூக வலைதளங்களில் பேசுபொருளான வீடியோ. ட்ரம்ப் வெறும் மிரட்டல் விடுப்பவர் மட்டுமல்ல, மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கள நிலவரத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் ஈரானுக்கு வெள்ளை மாளிகை எச்சரிக்கை. அமெரிக்கா தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம். நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அறைகோல் விடுத்த ட்ரம்ப் தற்போது சமாதான பேச்சுக்கு இறங்கி வந்துள்ளதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி விமர்சனம். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 5 நட்பு நாடுகளுக்கு மட்டும் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும். போர்ச்சூழலில் அமெரிக்கா உள்ளிட்ட எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு ஒருபோதும் அனுமதி கிடையாது என்றும் ஈரான் திட்டவட்டம். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி கோயிலில் மார்ச் 3 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 3 நாட்கள் சுவாமி தரிசன கட்டண முறை ரத்து. பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் கோயில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. பள்ளியில் பிரேயர் டைமில் கண்களை மூடியவாறே சாக்லேட் சாப்பிட்ட சிறுவன். சிறுவனின் கியூட் வீடியோ இணையத்தில் படு வைரல்.